உண்மையிலேயே ஒரு மொழி, அதாவது தமிழ் மொழிக்கு நிகரா எந்த ஒரு மொழியும் பக்கத்துல நிக்காது. அவ்வளவு ஒரு வரலாறு கொண்ட ஒரு மொழி. அந்த மொழிக்குரிய தன்மை வந்து தனிச்சு நிக்கிறது இன்னும். மற்ற மொழிகள் வந்து கலப்பு ஏற்பட்டு வந்திருக்கும். ஆனா தமிழ் மொழியில அதீத கலப்புகள் இருக்காது. At one time, we all spoke the same language on the planet. And the last time we all spoke the same language, the language was the Tamil. அண்டைய நாடுகள், இப்போ உதாரணத்துக்கு ஜெர்மன், பிரான்ஸ், அப்படி இல்லாட்டி ரஷ்யா, இதுகளுக்கெல்லாம் போனீங்க, இல்லாட்டி சைனா, இதுக்கெல்லாம் போனீங்கன்னா அவனவன் தண்ட மொழியில மட்டும்தான் கதைப்பான். ரஷ்யாவுக்கு போனீங்க, ரஷ்யாவில் ரஷ்யன் கதைப்பான். பிரெஞ்சுக்கு போனீங்க, ஃப்ரான்ஸுக்கு போனீங்கன்னா ஃப்ரெஞ்சில் கதைப்பான். ஆனால் தமிழர்கள் நாங்கள் வந்து ஏதாவது ஒரு நாட்டுக்கு போனோம்னா, இல்லை நாங்கள் இருக்கிற நாட்டிலே போனால் இன்னொரு நாட்டுக்கு போனோம், இருக்கிற நாட்டிலே இருந்தோண்டு தமிழில் கதைக்கிறது, தமிழில் கதைச்சு கொண்டு கேட்க 4-5 மொழிகள கலப்பையும் அதுக்கு வந்து சரியாக ஒட்டுக்கொள்ளுது. உதாரணத்துக்கு இந்த ஒல்லாந்து சொல்லுகள் வந்து நிறைய ஏற்கனவே தமிழ் சொல்லோட இப்போ இலங்கையில் இருக்கிறார்களே தெரியும். இந்த அலுமாரி, மேசை, கதிரை அப்படி நிறைய வார்த்தைகள் வந்து எங்களுக்கே தெரியாத தமிழ் வார்த்தையாக இல்லையான்னு. அது தமிழ் வார்த்தை இல்லை, அது ஒல்லாந்த மொழி வந்து திரிவடைஞ்சு தமிழ் வார்த்தையோட கலந்து போயிருக்கு. அப்படி நிறைய வார்த்தைகள் கலந்து இப்படி மாறிக்கொண்டிருக்கு. அப்போ போகிற போக்கில் அப்படியே நாங்கள் கதைச்சு கொண்டு கேட்க, இப்போ இங்கிலீஷில் வந்து மாறி மாறி கதைச்சு தமிழை எங்கே மிக்ஸ் பண்ணி கதைச்சு கொண்டு கேட்க எங்களோட மொழி பற்றி இல்லாமல் போகுதா? இல்லாட்டி இது 4-5 பேருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தாங்களும் இப்படி கதைக்கணும், இப்படி கதைச்சா பெரிய நினைப்பாங்கன்னு சொல்லி கதைச்சு கொண்டு இருக்கிறாங்களா? சரியா தெரியாமல் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொழி பற்று வேறு, ஒரு அறிவு வேறு. இப்போ நிறைய பேர் யோசிக்கிற விஷயம் என்னென்னா, ஆங்கிலம் வந்து ஒரு அறிவு உண்டு. ஆனால் யூகேயில் இப்போ நாங்கள் இருக்க இங்கே பார்க்கணும் பிச்சைக்காரனுக்கும் இங்கிலீஷ் தெரியும். அதில் ஒன்றும் பெரிய பாண்டித்தியம் புலமையெல்லாம் பெற வேண்டிய விஷயம் கிடையாது. ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தால் காணுமே தவிர அது ஒரு பெரிய அறிவியல் மொழியோ இல்லாட்டி பெரிய ஒரு விஞ்ஞான மொழியெல்லாம் கிடையாது. சாதாரணமாக ஒரு மொழி, அவ்வளோதான். அது வந்து எங்களுக்கு இருக்கிற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படி மொழிப்பற்று கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு கொண்டு வரைக்க இன உணர்வும் கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கொண்டு வருது. தமிழ் தேசியம் வந்து சரிவை நோக்கி போய்கொண்டிருக்கா. என்ன நடக்க போகுது? எதிர்கால சந்ததிக்கு வந்து சரியாக அங்கண்ட தமிழுடைய கலாச்சாரம், பண்பாடு, மொழி இதெல்லாம் கடத்தப்படுதா? இல்லாட்டி எங்களுடைய இந்த சந்ததி வந்து முடிவுக்கு வரப்போதா? நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது தமிழ் டாக்ஸ். நான் உங்கள் சிவா. நிறைய பேருக்கு இந்த தமிழ் தேசியம் அப்படின்னா என்னன்ற ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. தமிழ் தேசியம்ன்றதுக்கு வந்து ஒருத்தன் தமிழ் கதைச்சார் தமிழ் தேசியம் நினச்சிங்கன்னா அது முட்டாள்தனம். தமிழ் தேசியம் எங்கே இருந்து உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மொழி, பண்பாடு, கலாச்சாரம், தொன்மை, வரலாறு இதெல்லாம் ஒரு இடத்துல இருக்கிற ஒரு மக்களால் அடுத்த சந்ததிக்கு கடத்தப்பட்டு அந்த சந்ததி வந்து அந்த அந்த சூழலில் வளருது. அந்த சூழலில் வளர்ந்து ஒரு உணர்வு வருது. அந்த உணர்வு தான் தமிழ் தேசியம். இந்த தமிழ் தேசியம் எல்லாத்த மனதிலையுமே தமிழ் தேசிய உணர்வு வந்து இருந்துராது. ஒவ்வொரு சூழல் காரணிகளை அதை தீர்மானிக்குது. நாங்கள் யுத்த காலங்கள் இருக்கேக்க யாழ்ப்பாணத்தில் நான் இருந்தேன். அப்படி நான் இருக்கேக்க ஏதாச்சும் பெருசாக தமிழை பற்றியோ கதைச்சோ இல்லாட்டி கொண்டாடிட்டோம்னா அவ்வளோதான் முடிச்சு விட்ருவாங்க. அப்படி நிறைய பிரச்சனைகள் அப்போ இருந்தது, இல்லைன்னு இல்லை. அதையும் தாண்டி நிறைய பேர் கதைச்சது, தமிழ் மக்கள்கிட்ட தமிழ் உணர்வு வந்து கொதிச்சு போயிருந்தது. ஆனால் அதுக்குரிய வெளிக்காட்டுறதுக்குரிய சரியான சூழ்நிலைகள் சரியாக இல்லாமல் போயிட்டு எதிர்வரும் காலங்களில் இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த தமிழில் அதுவும் யாழ்ப்பாணத்தில் இருந்து ஒரு ஒரு யூடியூப் சேனல் வந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிடுது. ஒரு படம் மாதிரி ஒரு ப்ரோமோ ஒன்று வெளியிடுது 1986. அந்த காலகட்டத்தில் நடந்த இனக்குழுக்கள், அதாவது தமிழ் இனக்குழுக்களுக்கு இடையேயான பிரச்சனைகள், சம்பவங்கள் எல்லாத்தையும் மையமாக வச்சு ஒரு படம் ஒன்று எடுக்கிறதுக்கு முன் வந்திருக்கிறாங்க. சரியான கஷ்டம் அங்கே இதை பற்றி கதைக்கிறது, இந்த படம் தயாரிக்கிறதுலாம் சரியான கஷ்டம். ஆனால் அப்படி ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு முன் வந்திருக்கிறாங்க. இது வந்து ஒரு வித்தியாசமான விஷயம். நீங்கள் இந்த ப்ரோமோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உண்மைக்குமே ஒரு ஆச்சரியப்படக்கூடிய மாதிரி அந்த ப்ரோமோ தான் அதில் அவங்க போட்டுக்கிறாங்க. இந்த தமிழ் தேசிய உணர்வு இது வந்து ஏன் இப்போ குறைஞ்சு கொண்டு வருது? அது ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் அடைஞ்சிட்டுதா? தமிழ் உணர்வு வந்து இவ்வளவுதான், இதுக்கு மேலே வளராதன்ற ஒரு தேக்க நிலையை அடைஞ்சிட்டுதான்றது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு வருஷமாக போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அது ஏன் வளருதில்லை? மற்ற இனக்குழுக்கள் வளர்ந்த அளவுக்கு இந்த தமிழ் இனக்குழுக்கள் வந்து அதை பற்றின ஒரு கருத்து வந்து வளருதில்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த சந்ததிக்கு வந்து எங்களோட மொழியோ இனமோ அதை பற்றிய தகவல்களை மொத்தமாகவே சரியாக சொல்லாமல் வருது. நிறைய தமிழாக்கள் பெரிய பெரிய பொசிஷன்லாம் இருக்கணும். ஆனால் அவங்க வந்து தங்களோட மொழியை பற்றியோ தங்களோட இனத்தை பற்றியோ கதைச்சு கொள்ளவே மாட்டாங்க. ஏனண்டா பயமா இல்லாட்டி அது வெக்கமா என்னண்டே தெரியல. ஆனால் அப்படி ஒவ்வொருத்தராக கதைக்க தொடங்கினா அப்போ தான் இந்த தமிழ் தேசியம் என்ற சிந்தனை ஒன்று மாறும்ன்றது என்ற கருத்து. உலகத்தில் பல லீடர்ஸ் இருக்கணும். அதில் நிறைய கம்பெனிஸ், நிறைய இதுகளில் வந்து பெரிய பெரிய இதில் நிறைய லீடர்ஷிப் எடுத்து வச்சுக்கிறார்கள் தமிழாக்கள். ஆனால்
தமிழை பற்றியோ, தமிழ் இனத்தை பற்றியோ, அதுகள பற்றியோ எந்த ஒரு இடத்துலயுமே கருத்து பதிவுகள் செய்றது கிடையாது. இந்த கருத்து பதிவுகள் இதெல்லாம் எங்க ஆரம்பிக்கணுமென்டா, ஒரு ரோல் மாடலா யாரையும் ஒரு ஆள வச்சிருப்பீங்க. தமிழ் ஆட்கள தான் வச்சிருப்பீங்க. கூட எல்லாம் இல்ல. அவர் ஒரு ஆள் ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னா, அதுக்கு பிறகு அதோட வளர்ச்சி வந்து அபரிவிதமா இருக்கும். ஆனா இதுவரைக்கும் அந்த உணர்வு வந்து யார்ட்டயுமே வரையல. அண்மை காலத்தில தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இப்ப இருக்கிற விஜய். அவர் வந்து மாவீரர் போற்றுது மண்டலாம் போட்டிருந்தார். அப்ப கொஞ்சம் பிறகு தெரிய வந்திருக்கும். ஆனா அதுக்கு பிறகு யாருமே அதுக்கு முந்தைய கட்சி தலைவர்கள் யாருமே இந்த பதிவுகள வந்து போட்டதே கிடையாது. சீமான தவிர. அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு மொழி, ஒரு இனம் இது வந்து ஒரு கட்டத்துக்கு மேல வளர இயலாம இருக்கு. என்னடா இப்படியே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா போக மொழி பண்பாடும், இனப்பற்றும் சரியா குறைஞ்சு, தமிழ் தேசியம் வந்து ஒரு சரிவை நோக்கி போயிடும். ஏன்னா ஏற்கனவே இது ஒரு தேக்க நிலை தான் இப்ப இருக்குது. இதுக்கு மேல இதுக்கு மேல ஆர்வம் காட்டுறதுக்கு மக்கள் வர்றதில்ல. அதான் உண்ம. என்னண்டா வெட்கம், அதோட வந்து பயம், அப்படி நெறைய பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் தெளியணுமெண்டா தலைவர்கள், அரசியல் தலைவர்களும் சரி, இப்ப சினிமா ஆக்டர்ஸ், இப்ப இப்படி நெறைய பேர் இருக்கணும். தமிழ் என்று சொல்லி கதைக்கிறார்கள் நெறைய பேர் இருக்கணும். அவை எல்லாருமே முன் வந்து கதைக்கோணும். தமிழ்ன்ற தொன்மை, பண்பாடு எல்லாத்த பத்தியும் கதைக்கோணும். இப்படி கதைக்க தொடங்கினா மட்டும் தான், இந்த தமிழ் வந்து இன்னும் ஒரு பெரிய எழுச்சி உண்டு காணும். அது இல்லாம போச்சுண்டா, ஒரு இனம் வந்து ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமா ஈழத்துல செத்துக் கொண்டு வருது. அண்மை காலத்துல பார்த்திருப்பீங்க. எங்க தோண்டினாலும் எலும்பு கூடு தான் மண்ணோன்றுக்கின்ற மாரி ஒரு காணொளிகள் நாங்க போட்டிருப்போம். அப்ப இலங்கையில செத்துக் கொண்டு வருது. அதுவும் ஈழத்துல. அப்ப அடுத்ததா கடைசியா தமிழருக்கு ஒன்று மிஞ்சி இருக்கிற ஒரு நிலப்பரப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு. அதுவும் இவ்வளவு வருஷமா யார்ட்டயோ குடுத்து ஒரு மாரி நாசமாக்கியாச்சு. ஆனா, இனி வர்ற காலங்கள்ல ஒரு தமிழர் வந்து ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிறாரு இப்ப அங்க. அதாவது அரச. அப்ப இப்படியே போய்க் கொண்டிருக்கைக்க, தமிழர்களுக்குரிய ஒரு சரியான தீர்வுகள் வந்து இவரோடாக பெற்றுக்கொள்ளப்படுமா? இல்லாட்டி இவரும் மற்றாக்கள் மாரி கதைகள அப்படியே சொல்லிட்டு, எப்படியாச்சும் போகட்டும்ன்ட்டு விட்டுருவாரா? என்றது காலத்தின் கையிலன்னு இருக்கு. இப்ப வர ட்ரெண்ட் வந்து இப்ப சினிமா ஆக்டர்ஸ் வந்து அப்படியே சிஎம் ஆயிடலாம்ன்ற மாரி ஒரு இப்ப தமிழக முதலமைச்சர் விஜய் வந்த பிறகு, ஒவ்வொருத்தரா அதுக்கு அத்திவரம் போட்டுக் கொண்டிருப்பினம். பக்கரடியிலேயும் வந்து ஆக்டர் தனுஷ் வந்து இப்ப கதைச்சிருப்பார். இப்படியே ஒவ்வொருத்தரா கதைச்சு சினிமா ஆக்டர்ஸ் வந்து உள்ள வாரதால, சரியான ஒரு கோட்பாடுகள் இல்லாத காரணத்தால, பின்பற்ற ஆட்கள் வந்து எத நோக்கி போயினோம்ன்னு தெரியாம போய் கொண்டிருப்பினர். முதலமைச்சர் விஜய் அவர் கட்சி தொடங்கியக்கே சரியா தமிழ் தேசியம்ண்டா என்ன? தமிழ் தேசியத்துக்காக போராடணும் அப்படி ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டு தொடங்கியிருப்பாரா இருந்தா, இன்னும் ஒரு பேரெழுச்சியே அடைஞ்சிருக்கு. ஆனா ஏன் அப்படி சொல்றீர்கள்ன்றது இன்னும் எல்லாருக்கும் தெரியாம இருக்கு. இப்ப இப்படித்தான் தமிழ் தேசியம் வந்து மொழியால கொஞ்சம் கொஞ்சமா சரிஞ்சு கொண்டு வருது. இந்த மொழிப்பற்று வந்து அடுத்த தலைமுறைக்கு முக்கியமா கடத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். மற்ற மொழிகள விட எங்கட மொழி எவ்வளத்துக்கு தொன்மையான மொழி, எங்கட வரலாறு என்னன்றத அடுத்த சந்ததிக்கு சொல்லாத வரைக்கும், எங்கட பெருமைகள், எங்கட வெற்றிகள், பழைய வரலாறுகள் சொல்லாத வரைக்கும், தமிழ் தேசியம் இனிமேல் வளரப்போறது கிடையாது. தமிழ் தேசியம் வளரணுமெண்டா அதுக்குரிய தேவை இருக்கணும். இலங்கையில தேவை இருந்துச்சு, வளர்ந்தோண்டு இருக்கு. அந்த ஈழத்துல. ஈழத்துல தேவை இருந்துச்சு, வளர்ந்துச்சு. தமிழ்நாட்டுல அதுக்குரிய ஒரு தேவை ஒன்று இன்னும் ஏற்படுற மாரி தெரியல. ஏன்னா தமிழ்நாட்ட எடுத்துக்கொண்டோம்னா, தமிழ்நாட்டுல எங்கட வளத்த ஒருத்தன் வந்து கொள்ளையடிச்சு கொண்டு போறான். அப்பேக்கும் எங்களுக்கு இந்த உணர்வு, இந்த இன உணர்வு, இந்த 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 மொழி உணர்வு அதெல்லாத்தையும் தாண்டி இந்த நாட்டு உணர்வு, இந்த நாட்டுப்பற்று, இந்த நிலம், அந்த நிலப்பற்று வந்து இன்னுமே இல்ல. நிலப்பற்றே இல்லாத ஒரு ஆள்கிட்ட என்ன நிலப்பற்று இருக்கும்? அதே ஒரு ஆள் அண்டைய நாட்டுல சரி, அதே இனம் வந்து இருந்து கொண்டு இருந்துச்சுன்னா என்ன செய்வார்? எல்லாமே கேள்விக்குறியா தான் இருக்கு. இந்த நிலப்பற்று, மொழிப்பற்று இதெல்லாம் எப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழருக்கு உருவாகுதோ, அப்பதான் ஒரு சரியான தமிழ் தேசியம் அடுத்த கட்டத்துக்கு உருவெடுத்து போகும்ன்றது தான் மிக முக்கியமா சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயம். போன காணொளியில நான் பதிவேற்றம் பண்ணிக்க, இந்த விஜய்ன்ற வருகை இதெல்லாம் கொஞ்சம் பேர் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் பொய் அதெல்லாம். நான் தெளிவா தான் சொன்னேன் அந்த கதையில. தமிழர்ட்ட வரலாற்று நூறு ஏற்கனவே அழிக்கப்பட்டுட்டது. அதுக்கு பிறகு எஞ்சி இருந்த ஒரு நூல் தான் இந்த மகாவம்சம். அது சிங்கள நூல். அத வச்சு தான் ஸ்டோரி. அப்ப விளங்கியிருக்கும். ஆ தமிழ் தேசியம் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போகணுமே தவிர, அது வந்து சரிவை நோக்கி ஒரு நாளுமே போகக்கூடாது. எங்களுக்குரிய மொழிப்பற்று, இனப்பற்ற நாங்கள் எப்பயுமே மறக்காமல், இன்னும் நல்லா அடுத்த கட்ட தலைமுறைக்கு கடத்துறதுக்கு உறுதியா இருக்கணும்.